ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்தோன்னா, ட்ரெயினர் வந்து பார்போகமையும் டேங்கையும் வந்து திட்டிகிட்டு இருந்திருப்பார். எதுக்கு அந்த லேண்ட்மைன் இருக்கிற இடத்துக்கு போனீங்க, இந்தமாரி மான்குட்டியை கூட நீங்கள் பிடிக்கல, அங்கே போய் நின்றுட்டு பிரச்சனை கொடுத்துட்ருக்கீங்க, நாய்ஸ் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு டேங்கும் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்ருப்பார். இந்தமாரி நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், அந்த பாம்பு தான் வந்து நடுவில் நின்று எல்லா பிளானையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு, இல்லைன்னா நாங்கள் நல்லபடியாக போய் சேர்ந்துருப்போம், மான்குட்டியை பிடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பார். ஆனால் ட்ரெயினர் வந்து என்ன யோசிக்கிற டேங் அப்படின்னு சொல்லிட்டு டேங் பிடிச்சி திட்டி விட்டு, உங்களுக்கு இதுக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வந்து அந்த உப்பு மூட்டை எடுத்துகிட்டு வந்து கீழே வீசுகிறாங்க. அதை வீசிட்டு அந்த பிளேஸ் முழுக்க உப்பை பரப்பி விட்றாங்க. புக்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சோடனே டேங்க்கு ஷாக்கு, திருப்பி இதே வா அப்படின்ட்டு. உடனே வந்து ட்ரெயினர் சொல்கிறாங்க, எல்லாம் அந்த சால்ட்டு மேலே முட்டி போடுங்க அப்படின்ட்டு. உடனே 2 பேருமே முட்டி போடுறாங்க. முட்டி போட்டோடனே அந்த அசிஸ்டன்ஸ்லாம் வந்து அந்த புக் எடுத்து கை 2 பேர் கையிலையும் வைக்கிறாங்க. அப்புறம் மண்டமாலையும் வச்சிடுறாங்க. வச்சோடனே வந்து ட்ரெயினர் வந்து சொல்கிறேன், நான் ரிட்டன் திரும்பி வந்து பார்க்குற வரைக்குமே நீங்கள் இப்படி தான் இருக்கணும், 1 ஹவர் கழிச்சு வந்து பார்ப்பேன், பார்க்கும்போது இப்படி இருந்தால் தான் நான் உங்களை எழுந்திருக்க விடுவேன், இல்லைனா நீங்கள் வந்து ராத்திரி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து 2 பேர்கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். 2 பேரும் முட்டி போட்டே இருக்காங்க. அப்போ வந்து போகம் வந்து சொல்கிறார், நீ ஏந்திரி அப்படின்ட்டு. உடனே வந்து டேங் எதுக்கு அப்படின்றாரு. இல்லை நீ ஏந்திரி அப்படின்றாங்க. உடனே அவரும் ஏந்திக்கிறார். ஏந்திச்சோடனே வந்து போகம் வந்து அவர் பாக்கெட்லேருந்து கர்ச்சீஃப் எடுத்து அந்த சால்ட்டெல்லாம் ஒதுக்கிட்டு சால்ட்டு மேலே வந்து கர்ச்சீஃப் எடுத்து வைக்கிறார். வைக்கும்போதே ஒரு 4 ஃபோல்ட் பண்ணி தான் வைக்கிறாரு. வச்சோடனே வந்து நீ இதில் முட்டி போடு அப்படின்றாரு. டேங்கும் பார்த்துட்டு இது தப்பு இல்லை அப்படின்றார். தப்பு தான், ஆனால் அவங்க பண்ணதும் சரி கிடையாது, ஸோ நீ இதுலேயே முட்டி போடுன்றார். டேங்கும் வந்து சிரிச்சிரி அப்படி முட்டி கச்சிப்பாக பார்க்குறாரு. பார்த்தா பிளட் ஸ்டெயினாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அடிபட்டிருக்கோம்ல, அந்த காயெல்லாம் அப்படியே ஓப்பனாக இருக்கும் உப்பில் உட்காந்தோன்னே. அதை பார்த்துட்டு டேங் வந்து பார்பவம் பார்த்தோன்னே வந்து கேட்குறாரு, இந்தமாரி உனக்கு இப்போ எல்லாம் ஓகேவா, அப்போ காயம்லாம் வந்து அவ்வளோ வலிக்கல அப்படி சொன்னோன்னே, இல்லை கச்சிஃபில் உட்காந்தா எனக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். உடனே வந்து நீங்களும் வந்து கச்சிஃப் மேலே உட்காரனால, நீங்கள் மட்டும் எதுக்கு உப்பு மேலே உட்காடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்போகம் கிட்ட கேட்டோடனே பார்போகமும், இல்லை எனக்கு உப்பு மேலே முட்டி போடுறது அவ்வளோனும் இதாக இல்லை, நான் ஸ்ட்ராங்காக தானே இருக்கேன், எனக்கு அவ்வளோலாம் வந்து பெயின் தெரியல அப்படின்றாரு. உடனே வந்து டேங்கு பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே திரும்பிட்டு தேங்க்யூ அப்படின்றார். அவரால் மண்டே திருப்ப முடியல, ஏன்னா வந்து மண்டை மேலேயும் வந்து நோட் இருக்குது, கை 2 பக்கத்துலேயும் நோட் இருக்கிறதுனால 2 பேரும் உரக்கனால பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்போகமும், நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஏதோ மீன் பண்ணுறாரு. ஆனால் அது டேங் வந்து என்னதுன்னு கேட்குறாரா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்போகம் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே திரும்பிக்கிறார். திரும்பிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறார், நான் சொல்லி என்ன பிரயோஜனம், உனக்கு ஆல்ரெடி வந்து கேப்டன் ஜெயன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நான் சொல்கிறதும் ஒன்று தான் சொல்லாததும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வம் கொஞ்சம் சுகமாக அந்த சைடு டேங் வந்து அவர் ஆளை தேடுறாரு. எங்கே கேப்டன் ஜெயன் ஆள் இருக்கானோ அப்படின்னு சொல்லி தேடுறாரு. பொண்ணா தேடினதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறார், நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறோம், நம்ம பனிஷ்மெண்ட்லேருந்து வாங்குறதுலேருந்து ஆளே காணுமே ஆள், அவர் இருந்தாருன்னா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்க விடாமல் பார்த்துருப்பாரு இப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் தான் நான் ஆமாம்ல, அவருக்கு வந்து வெட்டிங் வேறு நடக்க போகுது, அந்த ப்ரிப்ரேஷனுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சுகமாயிட்ருக்காரு. அப்புறம் தான் இன்னொரு விஷயமும் ஸ்ட்ரைக் ஆகுது. டேங் வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்தமாரி வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா போய் க்ராசரி வாங்கலான்ட்டு. அவங்க அம்மாவும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ இதை வேறு சொல்லியிருந்தால திடீர்னு இவங்களும் வந்து கேம்ப்புன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அவருக்கு வந்து மைண்ட் முழுக்க வந்து இப்போ அம்மா கூட போகணுமே க்ராசரி வாங்கணும் அந்த யோசனை தான் போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கேம்ப்லாம் முடிஞ்சோடனே உடனே டேங் வந்து அறக்க பறக்க வீட்டுக்கு ஓடி போகிறாரு. ஓடி போய் அவங்க அம்மாவங்கிட்ட வந்து இந்தமாரி சாரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே டேங் அம்மா புரிஞ்சுக்காங்க. ஓகே, நீ வந்து மிலிட்ரி வேலை பார்க்குற, மிலிட்ரியில் கேம்ப்புக்கு நீ ட்ரைனிங் தானே போயிருக்க, இதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, இதுக்கெலாம் நீ சாரியாக ஃபீல் பண்ணாத, நான் இப்போ தான் ரெடியாகி வந்தேன், அதுக்குள்ளே நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேங் அம்மா சொல்லிட்டுருக்காங்க. உடனே டேங்கும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ராசரி போன இடத்துல வந்து டேங்கோட அம்மா வந்து டக்குன்னு வந்து என்ன பொருளாக வாங்கணுமோ டக்குன்னு எடுக்காங்க. தக்காளி உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டே போட்டுட்ருக்காங்க. போடும்போதே சொல்கிறாங்க, டேங் உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே எனக்கு செய்வோம் ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாங்க. டேங் அப்படி பார்க்குறாங்க என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது அந்த சைடு பார்க்குறாங்க. அங்கே வந்து அந்த ஃபிஷ் ஷாப்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து கூட்டம் நிறையா இருக்குது. அங்கே பார்த்தோன்னே ஏன் உனக்கு அந்த சைடில் ஏதாவது ஃபுட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கிராப் இருந்துச்சு. உடனே கிராபை பார்த்தோன்னே சரி நம்ம கிராப் வாங்குவோம், கிராப் வாங்கி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னாங்க. ஆனால் வந்து டேங்கோட கண்ணு வேறு ஏதோ ஒரு இதில் இருந்துச்சு. டேங்காலமும் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா அவர் அந்த ஷெல்லெல்லாம் இருக்கும்ல, அதை கூட ஸ்காலப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு அதான் வேணுமா, நம்ம அதை வாங்கி போய் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பார்த்து அவங்க டேங்கம்மா சொல்கிறாங்க. உடனே டேங்கா சரி அப்படின்றாங்க. உடனே அதை வந்து டேங்கம்மா போய் பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, க்ளீனாக இருக்கான்னு அத்தனை வாட்டி ஆராய்ச்சி பண்ணி வாங்கிட்டு வந்து வேறு ஸ்டேஷன் போகிறாங்க. போகும்போது திடீர்னு
டேங் பார்த்து ஷாக் ஆகிறாரு. நீங்கள் எப்படி இங்கே அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பவ் பண்ணுறாரு. உடனே வந்து அந்த சைடு ஜங்குக்கும் வந்து பவ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு வந்து ஹலோ மிஸ்டர் கிம் அப்படின்றாரு. உடனே வந்து டேங்கும் ஹலோ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே டேங் அம்மாவுக்கு கொஞ்சம் ஷாக். என்ன அது இது அப்படின்னு சொல்லிட்டு டேங் அம்மாவுக்கு வந்து டேங்க் பின்னாடி வராங்க. வந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்களா, அதை பார்த்து டேங் அம்மாவுக்கு ஷாக். ஏன்னா வந்து வழக்கமாக கேப்டன் ஜியான் சிரிக்க மாட்டார். அவர் விரும்மாண்டி மாரி தான் மூஞ்சி வச்சுப்பாரு. இப்படி பார்த்து சிரிச்சோன்னே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பீஷியஸாக பார்க்குறாங்க. வந்து ஜங்குக்கு தெரிஞ்சிச்சு. சரி டேங் அம்மா கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு டைம் இருக்குது, டைம் இல்லை, நான் வேறு வேலையாக போகணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட பாய் சொல்லிட்டு அப்படி டேங் அம்மாக்கிட்டே வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டார். டேங் அம்மா வந்து ஜங்குக்கு போகிறதே அப்படியே பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு. உடனே டேங் வந்து ஐயோ என்ன நினச்சாங்க, ஏன் இப்படி போகிறாங்க, நம்மளை ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே வந்து டேங் அம்மாகிட்ட கேட்குறாங்க. இந்தமாரி என்னாச்சு புதுசாக ஏன் இந்த சைடெல்லாம் வராங்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு டேங் அம்மாக்கிட்ட வந்து கேட்டோன்னே, இல்லை நான் வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்தப்போ இந்த டொமேட்டோக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்போ வந்து ஜங்குக் தான் ஹெல்ப் பண்ணான் அப்படி சொல்லிட்டு டேங்கிட்ட அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு டேங்கும் வந்து கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஆல்ரெடி நம்ம ஆள் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டேங் அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்போலாம் என்னென்னே தெரில, அந்த ஜங்குக் ஃபேஸே கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது, என்ன லவ் கிவ் பண்ணுறானா என்னென்னு தெரில அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. உடனே டேங் ஆமாம் அவருக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் ப்ரைட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறாரு. அவர் நார்மலாக சிரிச்சு போகிறார், வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போகிறாரா. டேங் அம்மா ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டேங்கே நின்று பார்க்குறாங்க. டேங்கு வந்து என்னது ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு பார்த்தா டேங் அம்மா அப்படியே பார்க்கறத பார்த்தோன்னே அவங்களும் கொஞ்சம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. டேங் அம்மா அப்படியே இப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டே எனக்கு இப்போ வந்து பொட்டேட்டோ வேணும், பொட்டேட்டோ எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னே டேங் வந்து அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்டால் மாதிரி இருக்குது. ஏதோ அங்கே இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. பின்னாடி டேங் அம்மாவும் வராங்க. வந்துட்டு பார்க்கும்போது பொட்டேட்டோ அங்கே அப்படியே பார்க்குறாங்க. இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு பார்க்கும்போது உடனே வந்து யாரோ திடீர்னு வந்து வெல்கம் மேம் வெல்கம் வாங்க, உங்களுக்கு இந்த நல்ல நல்ல பொட்டேட்டோவாக நாங்கள் தரோம், இங்கே எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான பொட்டேட்டோ அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது டேங்க் இந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்குது. அவர் அப்படியே திரும்பி மூஞ்ச பார்த்தோன்னே போகம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்றாரு. உடனே போகம் ஷாக் ஆகிட்டு டேங் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தலை குனிஞ்சு ஹலோ மிஸ்டர் கிம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஹலோ மிஸ்ஸஸ் கிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே 2 பேருமே வந்து அவங்களும் க்ரீட்டிங் பண்ணிட்டு போகம் வந்து டேங்கோட அம்மா பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால தான் மிஸ்டர் கிம்மும் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே டேங் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சா. உடனே வந்து டேங் அம்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளஷ் ஆகி. டேங் இந்த சைடு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி டேங் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன இந்த சைடு அப்படின்னா, இல்லை நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு பரவாயில்ல நீ கேம்ப்லேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து வேலை செய்கிற, நீ நிஜமாலே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறார். உடனே பார்க்கவும் ஆமாம் ஆமாம் அப்படின்றாரு. சரி டேங் அம்மா பார்த்துட்டு எனக்கு பொட்டேட்டோ வேணும்னோடனே பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க பார்ப்போம் வந்து போட்டோடனே வந்து அதுக்கப்புறம் தான் டேங் அம்மா வந்து ஆமாம் நான் மறந்துட்டேன் ஆப்பிள் வேறு வாங்கணும், நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருங்க நான் ஆப்பிள் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டேங்கிட்ட சொல்லிட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஆப்பிள் எடுக்க போயிட்டாங்க. உடனே டேங் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் இங்கே வேலை பார்க்குறதுலாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ அப்படி சொல்லிட்டு போகம் பார்த்து சொன்னோன்னே, ஏன் நீங்கள் என்ன நான் ரொம்ப பணக்காரன்னு நினச்சிங்களா அப்படி சொல்லிட்டு போகம் வந்து கேட்குறாரு. இல்லை ஆனால் ஏதோ யோசித்தேன், நீ மேபி ரிச்சாக தான் இருப்பியோ அப்படி சொல்லிட்டோன்னே உடனே வந்து போகமும் வந்து சாரி அப்படின்றாரு. எதுக்கு சாரியாக சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அதுக்காக அப்படின்னோடனே, இல்லை நீ உன்னோட வெல்த்துக்காக நீ சம்பாதிக்கிற, இதில் என்ன இருக்குது, இதிலலாம் எதுக்கு சாரி சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணால் அதுக்காக தான் நான் வந்து இந்த ஜாப்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, ஓ உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம் சொல்லிகிட்ருக்காரு. போகமும் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இருக்கும் போதே டைம் வந்து சொல்கிறாரு, இந்த ஜாப் ஒன்றும் வந்து அவ்வளோ மட்டமான ஜாப்லாம் இல்லை, ஏதோ நல்ல ஜாப் தானே, இதை சொல்லிக்கிறதுக்கு நீ கஷ்டப்படுற, நீ அப்பயே சொல்லியிருக்கணும், நீ என்னை ஃபஸ்ட்டு பார்த்தப்பே நீ வந்து சொல்லியிருக்கலாம்ல, நீ வந்து ஜாலி வீட்டில் இருப்பேன்னு நினச்சேன், நீ இந்தமாரிலாம் ஷாப்பில் வேலை பார்த்துப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே உனக்கு வந்து கம்பெனி கொடுத்துருப்பேன்ல அப்படி சொல்லிட்டு டேங் வந்து பாப்பாவங்கிட்ட கண்டினியூஸாக அந்த மாதிரி கேள்வி கேட்டோடனே அவரும் வந்து சொல்லியிருக்கணும் தான், இருந்தாலும் நான் அதுக்கு இதை பற்றி சொல்லி மற்றவங்களாம் என்ன ஒரு மாதிரி ஒரியாக பார்க்குறது, ஒரு மாதிரி கஷ்டப்படுற பையன் மாதிரி பார்க்குறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் சொல்ல அப்படின்னோடனே, யார் ஒன்று அப்படி பார்க்க போகிறா அப்படி சொல்லிட்டு டைம் வந்து பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு இதெல்லாம் வந்து நல்ல ஜாப் தான், உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு, நானும் வந்து உன் கூட நின்று விற்று தரேன் அப்படின்னாரு. உடனே வந்து பார்ப்போம் ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறம் சரி எனக்கு லைட்டாக டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கெல்லாம் உடனே அம்மாவும் வந்து வா போகலாம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போகமுக்கு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டுருக்கும் போதே இந்த ரிக்ஷாவில் தான் போகிறாங்க. போயிட்டுருக்கும் போதே டேங் அம்மா கேட்குறாங்க, இப்போ உன் மனசு ஓகேவா அப்படின்ட்டு. உடனே டேங் ஷாக் ஆகிட்டு என்னது அப்படின்றாரு.
இல்லை, நீ எனக்கு தெரிஞ்சு நீனும் வந்து லவ்வில் இருக்கன்னு தான் தெரியுது, அதான் கேட்குறேன், நீ ஓகே தானே அப்படின்னு வந்து டேங்கம்மா கேட்குறாங்க. உடனே டேங் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே வந்து டேங்கம்மா சொல்கிறாங்க, நீ என்ன வேணால் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், நான் எதுவும் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ யாரை லவ் பண்ணாலும் சரி, என்ன ஜெண்டராக இருந்தாலும் சரி, நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கம்மா சொல்கிறாங்க. உடனே டேங்க் ஒரே அப்படியே கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து டேங்க் வந்து அம்மா இருக்க மாட்டாங்க, பிறந்தோடனே தம்பி பிறந்தோடனே இறந்து போயிடுவாங்க. இப்போ திடீர்னு வந்து இப்படிலாம் வந்து பாஸ்ட்டில் வந்து அவங்க அம்மா பார்த்தது, அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்படிலாம் சப்போர்ட் பண்ண பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே எமோஷ்னலாக இருக்குது. அவன் சிரிச்சிட்டே தேங்க்யூம்மா அப்படின்றான். இதில் என்ன தேங்க்யூ சொல்ல இருக்குது, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கம்மா சொல்கிறாங்க. டேங்கும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். டேங்கும் எனக்கு ஒன்று பிடிக்காம வேறு யாரை பிடிக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வந்து டேங்கம் வந்து டேங்கோட ஃபோர் ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணோடனே டேங் வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது, கொஞ்ச நாளில் ரொம்ப நாளே போகுது. ஜங்குக்கு வெட்டிங்கு நடந்து முடிஞ்சிச்சு. நடந்து முடிஞ்சோடனே டேங் வந்து யோசிக்கிறாரு இந்தமாரி வெட்டிங் பிளேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக லீசாவோட அப்பா வந்து டேங்க்கு இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து டேங் வந்து கன்ஃபார்ம் நான் முடியாது அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்லிட்டு வந்திருப்பார். வீட்டு வந்ததை தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ வந்து நான் மேரேஜுக்கு எப்படி நோ சொன்னார், அதாவது மேரேஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி அவங்க அப்பா கிட்டலாம் கன்சோல் பண்ணார், அதெல்லாம் சொல்லிட்டு வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் சப்போஸ் அந்த வெட்டிங் மட்டும் அட்டன் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகுறது, அங்கேயே வந்து அழுதுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக் வந்து இப்போ லீசாவோட விட்டு நீ கிளம்புறாங்க, இதெல்லாம் யோசிச்சுட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. அவரால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சுட்ருக்காரு. ஆக்சுவலாக முன்னாடி பாட்டில் வந்து டேங் தான் அப்ராட் போடுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக டேங் அப்ராட் போகிற மாதிரில அது ஒழுங்காக வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. ஆக்சுவலி ஜங்குக் தான் அப்ராட் போகிறாங்க. ஜங்குக்கும் லீசாவும் வந்து 2 பேர் சேர்ந்து அப்ராட் போகிறாங்க. அதனால தான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து குக் வந்து ஒரு அமெரிக்கனால் ஷூட் பண்ணி சாகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஒழுங்காக பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்பெசிஃபை பண்ணாதனால அது எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க.